நம்ம வீட்டுக்கு போறோமா இல்லையா? நான் இன்னும் ஒரு இடத்த சோதிக்கணும். கைவிடுறதா இல்ல. நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரியுமே. டீம் சாவேஜ் 2 நாளா மதுவிலக்கு கால பழம் பொருட்களை டெக்சாஸோட கேல்வெஸ்டன் பீச்சுகள்ல தேடணும். ஆனா இது வரைக்கும் நாங்க கண்ட பலன் வேநீர் கட்டிகள் மட்டும்தான். என்ன பார்பர் ஷாப்பா? இங்க துப்பு கிடைக்குமா என்ன? நான் ஒரு நகரத்துல இருந்து வெறும் கையோட போறதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ் ரிசர்ச்னு அழைக்கிற செயல்பாட்டுக்கு நேரம் எடுத்துப்பேன். நம்மளால பார்கள் ஆய்வு செய்ய முடியுமா? நாங்க உங்களுக்கு தேவையான தகவலை கொடுக்கறோம். அந்த பார் டெண்டர் லோக்கல்ல இருக்கிறவரு. உள்ளூர்காரங்க கூடி பேசுற இடங்கள் இப்ப பார்பர் கடைகள் மாதிரியானது. எல்லாம் தகவல் சுரங்கம். வேவு பாக்குறவங்க அத ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அழைப்பாங்க. கேல்வெஸ்டன்ல ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. நாங்க உண்மையா ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் கேல்வெஸ்டன் காலத்தை ஆய்வு செய்ய விரும்பணும். அது 20கள்ல இருந்து முந்தைய 50கள் வரைக்கும். அப்படியா? எங்களுக்கு சுத்தமா எந்த வெற்றியும் இது வரைக்கும் கிடைக்கல. இது கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. நான் ஒரு தங்க சுரங்கத்தை எதிர்பார்த்தேன். அதாவது இதுதான் ஒரிஜினலான முதன்மையான சின் சிட்டி இல்லையா? ஆமாமா, சரிதான். குடிக்கணும், சூதாடணும், வாழ்க்கைய ஜாலியா கழிக்கணும்னா எல்லாரும் இங்கதான் வருவாங்க. 20ஆம் நூற்றாண்டோட பாதியில இதுதான் அமெரிக்காவோட வைஸ் சிட்டியா இருந்திருக்கு. குற்ற குடும்பங்கள், கள்ளச்சாராய கடைகள், விபச்சார விடுதிகள் உள்ள விரிகுடாவுக்குள்ள நீட்டிக்கப்பட்ட துறைகள் கொண்ட பெரிய காசினோக்கள் வச்சிருந்தாங்க. சட்டம் இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. தி ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் கேல்வெஸ்டன் அப்படிங்கிற பட்ட பெயரை பெற்றது. முதல்ல கேல்வெஸ்டன் தான் இந்த ஊருக்கு பேரு. அப்புறம் தான் வேகாஸ்னு மாறிச்சு. இது வேகாஸ்னு மாறதுக்கு முன்னாடி இங்க ஏகப்பட்ட வேலைகள் நடந்தது. குறிப்பா மது விலக்கு விஷயத்துல மதுபானம், சிகரெட்னு நீங்க எதை கேட்டாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அங்கிருந்து வர்றது சட்டவிரோதம். இங்க வந்துடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப இந்த சட்ட விரோதமான பொருள் எங்கிருந்து வந்தது? அவங்க துறைமுகங்களையும் சுங்கவரி ஏஜென்ட்களையும் தவிர்க்க வேண்டி இருந்தது. நிறைய பேர் மேற்கு முனையில இருந்து தான் வந்திருக்காங்க. இந்த மேற்கு முனையில உள்ள சின்ன வாயில்கள், சின்ன கால்வாய்களை கடத்தல்காரங்க அவங்களுடைய பாதையாவே வச்சிருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒண்ணு சிட்னோர் பாயம். நீங்க பழைய பொருட்களை தேடுறவங்கன்னா நீங்க போக வேண்டிய இடம் அதுதான். உள்ளூர் வாசிங்க கொடுத்த தகவல் கூட பெரிய அளவு உதவியா இருக்கும். இந்த மதுவிலக்கு காலகட்ட காசினோக்களுக்கு சிட்னோர் பேயூல இருந்து வர கடத்தல்காரங்க சப்ளை செஞ்சாங்கன்னா நாங்க ஒரு புது ARZ கண்டுபிடிச்சிருக்கோம்னு அர்த்தம். சரி, இதுதான் சிட்னோர் பேயூ. இந்த பகுதி பத்தி தான் மேனி பேசிக்கிட்டு இருந்தாரு. காசினோக்களுக்கு கொடுக்கப்பட்ட மதுபானம், போதை பொருள், பணம் எல்லாம் இந்த வழியா தான் போயிருக்கு. சிட்னர் பயோவுக்கு பேக்கப் கொடுக்க சுமார் 40 வீடுகள் இருந்தது. இந்த கடத்தல்காரர்களோட பழங்கால பொருட்களை கண்டுபிடிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னா கரையோரத்துக்கு பக்கமா இருக்கிற நிறைய இடங்களை நான் உறுதி செய்யணும். பிரமாதம். உண்மையிலேயே இது பிரமாதம் தான். அதனாலதான் வீட்டுல யாரும் இல்ல. உங்களுக்கு என்ன தோணுது? பார்பருக்கு தெரிஞ்ச அவர் இத பத்தி சொல்லுவாருன்னா? கண்டிப்பா. உங்களால இத கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. படகுகள் விரிகுடா வழியா இங்க பாயுவுக்கு வருது. ஒரு ரவுண்ட் கால்ஃப் விளையாடலாம், வரியா? நான் சொல்றது கேக்குறியா? நாம ஒரு பக்கெட் நிறைய பந்துகள் எடுத்துட்டு டிரைவிங் ரேஞ்சுக்கு போலாம். என்னால உன்னை விட வேகமா ஓட்ட முடியும். உன்னை விட நான் வேகமாவே அடிப்பேன், தெரியுமா? சரி, பெட் வச்சுக்கலாமா? எதுக்கு பெட் கட்டணும்? எனக்கே அது சரி, வா தெரியும். போலாம். நீங்க கால்ஃப் எல்லாம் விளையாட போக வேண்டாம். நமக்கு வேலை இருக்கு. எப்படி இருக்க? நல்லா இருக்க. உங்க அம்மா அப்பா இருக்காங்களா? அம்மா இப்ப வீட்ல இல்ல. அப்பா மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். மீன் பிடிக்கும் போது தொந்தரவு பண்றத அவர் விரும்ப மாட்டாரு. நான் அவரை குத்தம் சொல்லல. நான் மீன் பிடிக்கும் போது எந்த தொந்தரவும் எனக்கு பிடிக்காது. ஆனா நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இப்போ உன் பாக்கெட்ல திடீர்னு மாயாஜாலமா ஒரு $5 நோட்டு வந்தா, அப்ப அவர்கிட்ட உன்கிட்ட யாரோ பேச வந்திருக்காங்கன்னு நீ சொல்ல முடியுமா? அப்பா இங்க பாருங்க, கொஞ்சம் இங்க வாங்க. நான் மீன் பிடிக்கிறேன். உன் கூட யார் இருக்காங்க? முதல்ல இங்க வாங்க. இந்த இடம் சரியா இருக்கு. இது ஒரு 3 ஏக்கர் இடம். இது பேயோ கடத்தல்காரங்களுக்கு கடலுக்கான நேரடி தொடர்பை கொடுத்திருக்கு. நான் இவரோட சேர்ந்து எதையும் கெடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன விக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா நான் வாங்க தயாரா இல்ல. நான் மீன் பிடிக்க போகணும். நான் கண்டிப்பா உங்களுக்கு எதையும் விற்க வரல. நான் இங்க வியாபார கூட்டாளியை தேடி வந்திருக்கேன். என் பேர் ரிக் சாவேஜ். நான் ஒரு பழம்பொருள் மீட்பு கம்பெனியான அமெரிக்கன் சாவேஜுக்கு சொந்தக்காரன். நம்ம காலடிக்கு கீழே வரலாற்று பழம்பொருட்கள் புதஞ்சு இருக்கலாம். தங்க சுரங்கம் மேல நாம நின்னுகிட்டு இருக்கலாம். என்கிட்ட ஒரு வாடிக்கையான ஒப்பந்தம் இருக்கு. நாங்க கண்டுபிடிச்சு விக்கிற எல்லாத்துலயும் உங்களுக்கு 20% லாபத்தை கொடுக்கறோம். அதுக்கு எனக்கு சம்மதமா இருக்கலாம். ஆனா என் முக்கியமான கவலை, நீங்க வந்து என் முற்றத்தை தோண்டி போட்டு நாசம் பண்ணுவீங்களோன்னு தான். அப்படியே நீங்க எதுவும் கண்டுபிடிக்கலனாலும் எனக்கு ஒரு தொகை உத்தரவாதம் தரணும். சரி, $500 உத்தரவாதம், இல்லனா 20%. எது அதிகமா இருக்கோ அதை கொடுக்கணும். அட கடவுளே.
அந்த மாதிரி உத்தரவாதம் அளிக்க முடிஞ்சா தேவையில்லையே. ஆனா இது உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வியாபாரம் இல்ல. என்னால முடியாது, உண்மையா என்னால முடியாது. ஆகட்டும், சரி. நம்மளால ஒரு ஒப்பந்தத்துக்கு வர முடியல. நான் திரும்ப மீன் பிடிக்க போறேன். உங்க நாள் நல்லதா இருக்கட்டும் சார். நன்றி சார். ஆகட்டும். இருங்க இருங்க இருங்க. அங்க இருக்கிற மீன்ல என் பேர் இருக்கும். சீக்கிரம் சொல்லுங்க. தெரியும், என்ன நிலைமை எனக்கு எதிரா திரும்பறத நான் விரும்பல. சரி, நான் உங்களுக்கு $500 கொடுக்கறேன். அப்ப நீங்க டீலுக்கு ஒத்துக்கிறீங்க. நன்றி சார். தேங்க்யூ. டெக்சாஸ்ல எல்லாம் உறுதியா இருக்காங்க. அட கடவுளே, என்ன செரிக்? தோண்ட இடம் கிடைச்சிருச்சு. தோண்டுவோம். ஆனா அதுக்காக நான் $500 கொடுக்கறதா உத்தரவாதம் கொடுத்திருக்கேன். ஏன் கொடுத்தீங்க? கண்டுபிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏன் இப்படி பண்ணீங்க? உன்னை விரும்புறேன் ரீட்டா. என்ன கேட்டிருக்கணும். ரொம்ப விரும்புறேன். சரி சரி, வாங்க தோண்டலாம். இந்த கடத்தல்காரங்க கடத்தல் பொருளை சின்ன படகுகள்ல ஏத்திட்டு அதை இறக்க வருவாங்க. அதுல சிலது நிலத்திலேயோ தண்ணியிலயோ, குறிப்பா கரையோரத்துல விழுந்திருக்கலாம். இப்போ கடல் ஓதம் அதிகமா இருக்கு. நாம தண்ணி வடிகிற மட்டும் காத்திருக்கலாம். ரீட்டாவும் நானும் முற்றத்தை அலசும் போது நிக்கும் ஜியும் பேயுவோட ஆழம் குறைவான பகுதிகள்ல அலசுவாங்க. இன்னைக்கு நாம இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் கோல்ஃப் மைதானம் திறந்திருந்தா அங்க போய் விளையாடுவோம். நான் தூரத்துல இருந்து அடிச்சாலும் சரியா பந்த விழ வைப்பேன். அது தப்பு நிரூபிக்க நான் அதிக காலம் காத்திருக்க தேவையில்ல. நான் ஒன்னு சொல்லிட்டா, நான் தான் அதிக விலை மதிப்பான பழைய பொருட்களை கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு $100 வேண்டாம். தோக்குறவங்க ஒரு சின்ன தண்டனையை அனுபவிக்கணும். சரியா? என்ன தண்டனை? யார் தோக்குறாங்களோ அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு ராக் ஹிஸ்டரி எடுக்கணும். அதுவும் ஏதோ ஒரு ராக் ஹிஸ்டரி இல்ல, ஹேர் மெட்டல் மாதிரி. டீல். நீ தோக்க தயாரா இருக்கியா? குட் லக். நான் இத அகலமா வெட்டணும். என்ன கிடைச்சது? எனக்கு தெரியல. இது என்னன்னே தெரியல. இரு பாக்குறேன். இல்ல, எனக்கு ஒரு ஹிட் கிடைச்சது. குப்பை. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு. ஆமா, அது ஒரு பேரகேட் மாதிரி தெரியுது. இது அவசரப்படாத. இல்ல இல்ல இல்ல, இது ரெண்டும் ஒன்னா இருக்கு. இது ஒரு கார்டு கட்டர். இது சுமாரா 1920கள் காலகட்டத்தை சேர்ந்தது. சீட்டு கட்டு முனைகள் கிழிய ஆரம்பிக்கும் போது அதை சீராக்க இதைத்தான் பயன்படுத்தினாங்க. அந்த வகையில அவங்க புது கட்டுகளை வாங்க வேண்டி இருக்கல. அவங்க கார்டை இங்க வச்சு அதை ட்ரிம் பண்ணுவாங்க. நாம $500 சம்பாதிச்சாச்சா? இல்ல, ஆனா இது நல்ல அறிகுறி. நாம ஒரு காசினோவியை தோண்டினாலே ஒழிய இதை விட துல்லியமான ஒன்ன நம்மால கண்டுபிடிக்கவே முடியாது. ஜி, என்ன? எனக்கு எதோ கிடைச்சிருக்கு. ஓ, ஏதோ ஹிட் கிடைச்சதுன்னு சொன்ன. என்னன்னு தெரியல, கனமா இருக்கு. என்னது? அப்போ என்ன இது? எடு. இது என்னன்னு கொஞ்சம் பாரு. வாய்ப்பே இல்ல. நிக்கி, நீ கலக்கிட்ட. இது ஒரு வாக்கர் கோல்ட். ஜி, இதோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். நீ தான் இன்னைக்கு ராக் ஹிஸ்டரி கத்துக்க போறேன்னு நினைக்கிறேன். முதல்ல இதை கொண்டு போய் அப்பா கிட்ட காட்டலாம். வா போலாம். அப்பா கிட்ட எல்லாம் காட்ட மாட்டேன். இது நான் கண்டுபிடிச்சது. Boom, baby. இது ஒரு வாக்கர் கோல்ட். இதை கொண்டு போய் அப்பா கிட்ட காட்டலாம். வா அப்பா போலாம். கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். இது நான் கண்டுபிடிச்சது. என்ன? Boom, baby. Woo. இல்ல, அவனா இருக்காது. என்ன? ஓ, எனக்கு இப்ப பூம் பேபின்னு காதுல விழுந்தது. அப்பா, இத கொஞ்சம் பாருங்களேன். ஓ, அவங்க விளையாடினாங்களா? ஓ, இது நான் நினைக்கிறதா? அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஒரு வாக்கர் கோல்ட்டா? இது ஒரு அதான் நானும் சொன்னேன். ஒரு வாக்கர் கோல்ட். இதுதான் டெக்சாஸோட மிகச்சிறந்த துப்பாக்கி. இதேதான் அவங்க 1847 டெக்சாஸ் ரேஞ்சருக்காக வெறும் 1000 மட்டுமே செஞ்சாங்க. இதுதான் உலகத்திலேயே அதிக விரும்பப்படுற, தேடப்படுற, சேகரிக்கப்படுற பிஸ்டல்கள்ல ஒன்னா இருக்கு. நாம அமெரிக்கன் சேவஜ் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய கணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கலாம். என்ன மதிப்பு இருக்கும்? இது மட்டும் நிஜமா இருந்தா $1,00,000 கிடைக்கும். நான் சும்மா சொல்லல. இதுக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கிறது மட்டும் இல்ல, இந்த வருஷம் முழுக்க சம்பாதிக்கிற பணத்தை இதுல அள்ளிடலாம். உற்சாகத்துல நடுக்கமா இருக்கு. சரி, இதோட சீரியல் நம்பரை கண்டுபிடிச்சாக்கணும். எல்லா ஒரிஜினல்கள்லயும் ஏல இருந்து ஈ வரைக்குமான சீரியல் எண்கள் இருக்கும். இங்க என்ன எழுதி இருக்கு? எனக்கு சரியா தெரியல. ஓ, இது 9. இது ஒரு ரீப்ரோ.
1980கள்ல தயார் செய்யப்பட்டதா இருக்கலாம். ஒரு வால் ஹேங்கருக்கு கிடைக்கக்கூடிய அளவு $50 கிடைக்கலாம். அது பெரிய வித்தியாசம். $1,00,000 எங்க, $50 எங்க? இதத்தான் ஒரு பஸ் கில்லும்பாங்க. போச்சு. இதையே தண்ணியில தூக்கி போட்டாங்க. யாரோ இதை போட்டிருப்பாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோர்ந்து போயிடாதீங்க. நாம தொடர்ந்து வேட்டையாடலாம். நீங்க தொடர்ந்து வேட்டையாடுங்க. நாம சரணடையவே கூடாது. இப்படி ஒரு 5 நிமிஷத்துல $1,00,000 தினசரி நாங்க இழக்கிறது இல்ல. இதுவரை $500 இழந்திருக்கோம். அதிகாரப்பூர்வமா நாங்க கேல்வெஸ்டோன்ல எதையும் சாதிக்கல. ஆனா நான் ஒரு முடிவுக்கு இப்பவே வரல. சரி, இப்ப ஓதம் குறைவா இருக்கு. நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கடத்தல்காரங்களோட பழமையான பொருட்கள் கரையோரமா மண்ணுல புதைஞ்சிருக்கும். நாங்க இந்த கரையில அலசி பார்க்கணும். இதுதான் நம்ம கடைசி நம்பிக்கை. ஒவ்வொரு முறை ஒரு சூறாவளி ஏற்படும் போதும் இங்கதான் எல்லாம் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் இந்த உடைஞ்ச செங்கல்லும் கான்கிரீட்டும் அதுக்கு அடியில இருக்கிற எந்த ஒரு பழமையான பொருளையும் பாதுகாப்பா வச்சிருக்கோம். இங்கதான் எந்த ஒரு நல்ல பொருளும் இருக்க முடியும். நாம செய்ய வேண்டியது இந்த குப்பையை அகற்றிட்டு அடுக்கு அடியில ஸ்கேன் செஞ்சு பார்க்க வேண்டியதுதான். இத கையால செய்யறதுங்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இப்ப நிலைமை என்னன்னு தெரியுது. ரிக் எப்படியும் நம்மள கனரக கருவி தேவைப்படுற நிலைமைக்கே கொண்டு போயிடுவாரு. ஆனா எதுக்காக செய்யறாருன்னு தெரியாது. நான் ஒரு போன் கால் பண்ணிட்டு வரேன். இந்த கரையோரத்தை நாம சீக்கிரமா கிளியர் பண்ணணும். எஸ், சீக்கிரம் வா. இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்ப பக்கெட்டை கீழே அனுப்பி அப்படிதான் எடுக்க ஆரம்பி. ஓகே, அப்படிதான் ஜி. நல்லா இருக்கு. அடுத்து வா. அப்படியே கீழே இறக்கி அள்ள ஆரம்பி. கீழே இறக்க, அப்படியே அள்ள ஆரம்பி. பிரமாதம். நல்லா இருக்கு. இதுதான் நாம பணம் பண்ண கடைசி வாய்ப்பு. நாம இந்த கரையோட ஒரு சதுர அங்குலத்தை கூட விடக்கூடாது. ஏய் ஜி, என்னாச்சு? இங்க வந்து பாரு. எனக்கு சத்தம் கேக்குது. இது இங்கதான் வந்தது. ரொம்ப பலமா இருந்தது. ஏதோ பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ச்சே, இது நல்லா ஆழமா இருக்க. ஓ, அது இருக்க. இதை நான் தான் கண்டுபிடிச்சேன். நீ ஒத்துக்கிறியா? சரி, முதல்ல இதோட மதிப்பு என்னன்னு பார்க்கலாம். வெளியே இழுக்க முயற்சி பண்ண எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். வாய்ப்பே இல்ல. இது ஒரு சக்கலக். சக்கலக்னா என்ன? இது ஒரு பழைய கேசினோ ஆட்டம். இதுல 3 டைஸ் இருக்கும். மொத்த கூண்டும் சுழலும். அதுக்கப்புறம் பந்தயம் கட்டணும். ஜெயிச்சா உனக்கு பணம் கிடைக்கும். சரி, நம்ம பெட் விஷயத்துக்கு வரலாம். இதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும்? மதிப்பு ஒரு $700 இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். என் கண்டுபிடிப்புக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? ஆமா. என்ன கிடைச்சது? எனக்கு தெரியல. என்னது இது? உங்களுக்கு தான் தெரியும். ஓ, இத பாத்தியா? இது ஒரு கேல்வெஸ்டோன் டாக் ஒர்க்கர்ஸ் பேட்ச். நான் தான் இங்கேயும் அங்கேயும் கடத்தல்ல ஈடுபடுற ஆள்னா நான் செய்யற வேலைய பத்தி தெரிஞ்சிருக்கிற துறைமுக பணியாளர்கள் எனக்கு தேவையா இருக்கும். கேல்வெஸ்டோன்ல இருக்கிற எல்லாரும் இதுல ஈடுபட்டாங்க. இதுக்கு மதிப்பு இருந்தா இதோட விலை $250 இருக்கலாம். அவ்வளவுதான். ஓ, சந்தோஷமா இருக்கு. வாங்க, நாம தோண்டிக்கிட்டே இருக்கலாம். நேக், நேக், என்ன? இங்க நல்லா ஹிட் கிடைக்குது. இது அகலமா வெட்டணும். என் பழைய பொருளை நான் வீணாக்க விரும்பல. நம்ம பழம் பொருள்னு சொல்றியா? இல்ல 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 இல்ல. ஓ, இது என்ன பொருள்? இது என்ன பொருள்? இப்போ உனக்கு கோவம் வரப்போகுது. ஏன்? உனக்கு யார பிடிக்கும்? வாரன், ஃபயர் ஹவுஸ்? அப்பா இங்க வாங்க. ஒன்னு எடு. என்னாச்சு உனக்கு? என்ன 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 கிடைச்சது? என்ன கிடைச்சது? ஓ, டெக்சாஸ் கூட வச்சுக்காதீங்க. ஓ, பூம் பேபி. இத பாரு. இது டெக்சாஸ் மிலிட்டிய பக்கிள். இது டெக்சாஸ் மிலிட்டிய வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவங்க கடைசியில டெக்சாஸ் ரேஞ்சர்ஸா மாறினாங்க. இவங்க தான் சட்ட அமலாக்கத்துக்கு நாட்டுல மிக பிரபலமான அமைப்புகள்ல ஒன்னா இருந்தாங்க. இந்த பக்கிள் 1850கள்ல செய்யப்பட்டதா இருக்கலாம். இதோட விலைன்னு பார்த்தா நமக்கு சுமார் ஒரு $2000 கிடைக்கலாம். ஆமா. பூம் பேபி. ரொம்ப மோசம். ஜி, அவன்கிட்ட என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் சரியாயிடுவான்.
அவ ஏன் கோவமா இருக்கா? ஏய் ஒரு நிமிஷம் ஓதம் திரும்பி வருது பாரு. நாம நிறைய விஷயத்த சரி செய்யணும். இப்ப நாம கொஞ்சம் பணமும் பண்ணலாம். இப்ப எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வெளியேறலாம். கமான். நான் வளமான வரலாற்று பக்கத்தை சேர்ந்த பழம் பொருட்களை விற்கும் போது எனக்கு ஒரே ஒரு வாடிக்கையாளர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அவர் நியூ ஓர்லியன்ஸ்ல இருக்காரு. இந்த பழம் பொருட்கள் எல்லாம் ஜூலியாவோட இடத்துக்கு ஏற்றவைன்னு தெரியும். என்கிட்ட இருக்கிறத பாக்க ரெடியா? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு காட்டுங்க. முதல் பொருள், அதை இப்ப வெளியே எடுக்கிறேன் பாருங்க. எக்ஸாக்ட்டா இது என்னன்னு எனக்கு தெரியும். அது செக்கர் லாக். இது ஒரு ஹவுஸ் ஜெயிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பழைய ஆட்டம். அந்த ஆட்டத்துல நீங்க டைஸ தொட முடியாது. சோ இந்த ஆட்டம் ரிஸ்க் செய்யப்படலாம். இதுவும் கூட சூதாட்ட விஷயத்துல தான் இடம்பெறும். இது ஒரு கார்ட் ட்ரிம்மர். ஏமாத்த நினைக்கிறவங்க அதுல மார்க் பண்ண முயற்சி செய்யறவங்களால முடியாதபடி கார்டுகளை ட்ரிம் பண்ணிடும். இதை நியூ ஆர்லியன்ஸ்ல எப்படி பயன்படுத்துவோம்னா, நீங்க ஏமாத்தும் போது பிடிப்பட்டீங்கன்னா உங்க விரல் இதுல வைப்போம். அங்க யாரு சீட்டு கட்டல ஏமாத்துறவங்கன்னு தெரிஞ்சு போகும். இது அருமையான கண்டுபிடிப்பு, எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்க எடுத்த அடுத்த பொருள் கண்டிப்பா மிக சிறப்பானதும் கூட. இது டெக்சாஸ் மிலிஷியா பெல்ட் பக்கல். இது நிஜமா இருக்குது. 100 ஆண்டுகள் கழிச்சு கூட இதுல விவரங்கள் தெரியுது பாருங்க. இந்த பெரிய டெக்சாஸ் ஸ்டாரை சுத்தி ஒவ்வொரு சின்ன இலையையும் பார்க்கலாம். இது சுத்தமான டெக்சாஸ் சரித்திரம். இத பாருங்க, எனக்கு உங்க கூட வியாபாரம் செய்ய பிடிக்கும், நேரம் செலவு செய்ய பிடிக்கும். ஆனா இந்த கட்டத்துல நாம வியாபாரத்தை பேசலாமா? ஏன் எண்ணிக்கை ரொம்ப நியாயமானது, ரொம்ப நேர்மையானது. அது $6000 எனக்கு வேணும். இதை நான் என் வீட்டுல வச்சுக்க வாங்கல. இதை நான் மறுபடியும் விற்க தான் வாங்குறேன் ரைக். அந்த விலைக்கு தான் நானே அவங்களுக்கு விற்பேன். நான் இன்னும் சரியான விலையை எதிர்பார்த்தேன். 3000. 3000மா? நான் அந்த பக்களை மட்டுமே அந்த விலைக்கு விற்பேன்னு. என்கிட்ட ஒரு பார்வையிலேயே கேல்வெஸ்டோனோட சரித்திரமே இருக்கு. சரி, அப்போ $5000 தாங்க. ரைக், உங்களுக்கே தெரியும் நான் 5 மணி நேரம் வண்டியை ஓட்டிட்டு இங்க வந்திருக்கேன். நான் பணம் பண்ணி ஆகணும். நான் வேணா ஒரு 4000 தரேன். நாம ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். நீங்க இன்னும் கொஞ்சம் மேல வந்தா நான் கொஞ்சம் கீழே இறங்கினா சரியாயிடும். ஏன் $4500 முடிக்க கூடாது? எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். சரியான டீலும் கூட. என்ன சொல்றீங்க? சரி, நான் ஒத்துக்கிறேன். சந்தோஷம். 4500. கேல்வெஸ்டோன்ல பெரிய சூதாட்டம். ஆனா முடிவுல சாவேஜ் ஹவுஸ் எப்பவுமே ஜெயிக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம். இந்தாங்க $900. வாவ், பிரமாதம். என் கையில இவ்வளவு பணம் இருந்ததே இல்ல. ஜிம்முக்கும் ஜாக்குக்கும் அவங்க பங்க கொடுத்து மத்த செலவுகளுக்கு ஒதுக்கின அப்புறம் சாவேஜ் லாபமான $3200 கிளம்புறோம். அப்பா என்ன? ஒரு நிமிஷம். என்ன சொல்லு. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஹேர் மெட்டல் பத்தி சொல்ல முடியுமா? உங்கள யாராவது வந்து கேட்க மாட்டீங்களான்னு நானே ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, அதுக்கு என்னால உதவ முடியும். இத கற்பனை பண்ணிக்க. 1986ல ரொனால்ட் ரீகன் தான் ஜனாதிபதியா இருந்தாரு. இசை பெரிய அளவுல உருவாயிட்டு இருந்தது. எங்க பார்த்தாலும் ஹெவி மெட்டல் பேண்டுகளா இருந்தது. பெரிய முடி, ஸ்பாண்டெக்ஸ், லெதர் ஃபிளையிங் வி கிட்டார்கள்னு இருந்தது. உலகத்தோட மிகப்பெரிய ஆல்பம் செரி பாய் பை மை பாய்ஸ் வாரண்ட் இங்கதான் நடந்தது.